விஜயை செருப்பால் அடித்தது யார்? விஜய் கரூர்ல பேசிட்டு இருக்கும்போது அவரை நோக்கி 2 செருப்புகள் வீசப்பட்டன அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லியிருக்கிறார். என்னன்னு நீங்களே பாருங்க. அதாவது மேல வண்டிக்கு போன இதுல 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்தை பற்றி திரும்ப பேசுகிறாங்க. பேச ஆரம்பித்த பேச்சிலிருந்து 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுகிறாங்க. இது பேச ஆரம்பித்து 6வது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பை வீசுகிறாங்க. அதே இடங்களில் அந்த 6 நிமிஷத்தில் 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறையா மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் அதை லைவில் பார்த்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்ககிட்ட காதுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த வண்டி ஏறினதுலேருந்து 14வது நிமிஷத்தில் தான் அதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்னை பற்றி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்தில் 16வது நிமிஷம்தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்துலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்துலேயே நடந்துருது. இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு 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 சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்போ நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்போ நடந்துச்சு, என்னை பற்றி எப்போ பேசுனாங்க, என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்தில் கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவாக அரசு சார்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்லிருந்து கூடையே வருது. அந்த ஃபோட்டோ காட்டுங்க. 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்திலிருந்து 2 ஆம்புலன்ஸு கூடையே வருது. உங்கள் லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவில் இருக்கும். இந்த வண்டி நாமக்கல்லிருந்து கூடையே வருது. 2 வண்டி.